ஏபிசி கோல்ட் ப்ரெஸ்ஸர் சோப் வந்து ஜூஸஸ் யூஸ் பண்ணி எப்படி மேக் பண்ணலான்னு பார்ப்போம். இந்த இதில் வந்து 800 கிராம் பேட்ச் இது டோட்டலாக. டிஸ்டில் வாட்டர் வந்து 125 கிராம் எடுத்துக்கிறோம். இதுக்கு வந்து லை வந்து 83.9 கிராம்ஸ் வந்து ஆட் பண்ணுறோம். லையை வந்து கொஞ்சம் கொஞ்சமாக வாட்டரில் வந்து ஆட் பண்ணி தான் நம்ம வந்து மிக்ஸ் பண்ணணும். எப்போவுமே வந்து வாட்டரை வந்து லையில் ஊற்றக்கூடாது, லையை தான் வாட்டரில் இது பண்ணி நம்ம வந்து மிக்ஸ் பண்ணணும். இப்போ வந்து இந்த காஸ்டிக் சோடா, லை மீன்ஸ் காஸ்டிக் சோடா, இதை வந்து மெஷர்மெண்ட் பண்ணி எடுத்துக்கிறோம். இப்போ வந்து கொஞ்சம் கொஞ்சமாக அதை வாட்டரில் ஆட் பண்ணி நம்ம வந்து அதை வந்து கம்ப்ளீட்டாக கரையிற வரைக்கும் மிக்ஸ் பண்ணுறோம். மிக்ஸ் பண்ணி ஃபுல்லாக வந்து கரையணும். மிக்ஸ் பண்ணி அதுக்கப்புறம் தான் நம்ம வந்து ஆயில் பிளெண்டில் வந்து இதை ஆட் பண்ணுவோம். இதுதான் வந்து ஆயில்ஸை வந்து சோப்பாக வந்து கன்வெர்ட் பண்ணுது. இதுவுமே வந்து நமக்கு 30 to 40 டேஸ் க்யூரிங் டைமில் வந்து ஃபுல்லாகவே வந்து ஆப்ரேட் ஆகிடும். ஸோ கோல்ட் ப்ராசஸ் சோப் வந்து ஒரு கம்ப்ளீட்டாக ஒரு நேச்சுரல் சோப் வித் த இன்க்ரீடியன்ஸ் வந்து கம்ப்ளீட்டாகவே நம்மளோட கண்ட்ரோலில் வந்து இருக்கும். ஸோ அதனால் கோல்ட் ப்ராசஸ் சோப் வந்து எப்போவுமே மெல்ட் அண்ட் பவுடர் சோப்பை விட ரொம்ப பெட்டர். இப்போ நம்ம வந்து ஷியா பட்டர்ஸ் வந்து ஆட் பண்ணுறோம். இந்த சோப் மேக்கிங்கில் வந்து நம்ம முடிஞ்ச வரைக்கும் ஃபியூ ஆயில்ஸ் அண்ட் பட்டர்ஸ் யூஸ் பண்ணி வந்து பண்ணியிருக்கேன். ஸோ இந்த சோப் வந்து நீங்கள் மேக் பண்ணுறது வந்து உங்களுக்கு காஸ்ட் வைஸ் வந்து எஃபெக்டிவாக இருக்கும். அட் த சேம் டைம் உங்களுக்கு வந்து நல்ல ஒரு ரிசல்ட்டும் வந்து கொடுக்கும். ஸோ ஷியா பட்டர் வந்து ஆட் பண்ணுறோம். ஷியா பட்டர் ஆட் பண்ணதுக்கு அப்புறம் நம்ம ஆயில்ஸ் ஒன்றுனா ஆட் பண்ணுறோம். ஃபஸ்ட் வந்து கஸ்டர்ட் ஆயில் ஆட் பண்ணுறோம். மெஷர்மெண்ட்ஸ் எல்லாமே பிடிஎஃப்ல இருக்குது. இப்போ கஸ்டர்ட் ஆயில்ஸ் வந்து 30 கிராம்ஸ் ஆட் பண்ணுறோம். இந்த லை வாட்டர் சொல்யூஷன் வந்து நான் சோப் கால்குலேட் பண்ணியிருக்கேன். நெக்ஸ்ட் வந்து நம்ம கோல்ட் ப்ரெஸ்டு சிசிமி ஆயில், அதை நல்லெண்ணெய் வந்து ஆட் பண்ணுறோம். 90 கிராம்ஸ் ஆட் பண்ணுறோம். இதுக்கு அடுத்து வந்து நம்ம வந்து கோகோனட் ஆயில் வந்து ஆட் பண்ணுவோம். கோகோனட் ஆயில் ஆட் பண்ணும்போது தான் சோப் வந்து நமக்கு ஹார்டாக இருக்கும். அதே மாதிரி தான் கஸ்டர்ட் ஆயிலும். ஷியா பட்டர் எல்லாமே யூஸ் பண்ணாலும் நமக்கு வந்து சோப் வந்து முடிஞ்ச வரைக்கும் வந்து ஹார்டாக தான் இருக்கும் இந்த சோப்பு. ஸோ அதனால் வந்து பிரச்சனை கிடையாது. மெஷர்மெண்ட்ஸ் வந்து கரெக்டாக இருக்கும். ஸோ இப்போ வந்து கோல்ட் ப்ரெஸ் கோகோனட் ஆயில் வந்து 210 கிராம்ஸ் வந்து ஆட் பண்ணுறோம். அதுக்கு அடுத்து இப்போ வந்து 210 கிராம்ஸ் ஆலிவ் ஆயில் வந்து ஆட் பண்ணுவோம். ஸோ டோட்டலாக வந்து ஆயில்ஸ் மட்டுமே இது வந்து 600 கிராம்ஸ் கிட்ட வந்துடும். ஸோ இப்போ வந்து நம்ம ஆலிவ் ஆயில் வந்து யூஸ் பண்ணுறோம். ஆட் பண்ணியாச்சு. 210 கிராம்ஸ் வந்து ஆட் பண்ணுறோம். கரெக்டான மெஷர்மெண்ட்ஸ் பிடிஎஃப் நோட்ஸில் இருக்குது, அதை பார்த்து நீங்கள் மேக் பண்ணலாம். இப்போ ஃபுல்லாக வந்து ஆயில் ஃபேஸ் ஃபுல்லாத்தையும் வந்து மெல்ட் பண்ணுறோம். நம்ம ஷியா பட்டர் ஆயில் வந்து மெல்ட் பண்ணுறதுக்காக ஃபுல்லாக ஆயில் பேஸை வந்து மெல்ட் பண்ணுறோம். மெல்ட் பண்ணிவிட்டு இப்போ வந்து தனியாக வந்து நம்ம அந்த எசென்ஷியல் ஆயில்ஸ் வந்து மெஷர்மெண்ட் பண்ணி எடுக்கிறோம். நம்ம வந்து இதில் 3 ஆயில்ஸ் வந்து பிளெண்ட் பண்ணி எடுக்கிறோம். ஸ்வீட் ஆரஞ்சு ஆயில் வந்து 10 கிராம்ஸ் எடுக்கிறோம். இதே மாதிரி அனதர் 2 ஆயில்ஸ் வந்து 2 கிராம்ஸ், அதாவது லெமனு ஜெரானியம் ஈச் வந்து 5 கிராம்ஸ் வந்து ஆட் பண்ணி டோட்டலாக வந்து 20 கிராம்ஸ் பேட்சாக வந்து ரெடி பண்ணுறோம். இந்த 20 கிராம் பேட்சில் வந்து 5 கிராம்ஸ் க்ளே பவுடர்ஸ் வந்து ஆட் பண்ணுறோம். க்ளே பவுடர்ஸ் வந்து ஆட் பண்ணும்போது நமக்கு வந்து நம்மளோட ஸ்கின்னுக்கு வந்து ஒரு ஸ்மூத்தனிங் வந்து கொடுக்கும். இது வந்து அடிஷ்னல் பெனிஃபிட்ஸ்க்காக க்ளே பவுடர்ஸ் வந்து ஆட் பண்ணுறோம். அதே மாதிரி சோப்புக்கும் கொஞ்சம் வந்து ஹார்ட்னஸ் வந்து கிடைக்கும். இந்த பெனிஃபிட்ஸ்க்காக தான் நம்ம ஓட்ஸ் பவுடர் க்ளே பவுடர்ஸ் வந்து இந்த கோல்ட் ப்ரெஸ் சோப் மேக்கிங்கில் ஆட் பண்ணுறோம். இப்போ ஜெரானியம் வந்து 6 கிராம்ஸ் ஆட் பண்ணுறோம். 6 கிராம்ஸ் ஜெரானியம். அதுக்கப்புறம் லெமன் எசென்ஷியல் ஆயில் வந்து ஆட் பண்ணுறோம். நீங்கள் வந்து இதை விட கம்மியாகவும் வந்து எடுத்துக்கலாம். நீங்கள் ஒரு ஆயிலை ஸ்கிப் பண்ணி இன்னொரு ஆயிலோட மெஷர்மெண்ட் வந்து இன்க்ரீஸ் பண்ணி எடுத்துக்கலாம். ஸோ இதோட வந்து நம்ம வந்து கைலின் கிளே வந்து ஆட் பண்ணுறோம் இந்த இதில். அப்போ தான் வந்து நமக்கு அந்த சென்ட் வந்து நமக்கு வந்து ஏப்ரேட் ஆகாமல் இருக்கும். அட் த சேம் டைம் சோப்போடைய திக்னஸும் வந்து சரியாக இருக்கும். ஸோ இப்போ வந்து ஓட்ஸ் பவுடர் 10 கிராம்ஸ் வந்து ஆட் பண்ணுறோம். கிராம்ஸ் வந்து ஓட்ஸ் பவுடர் நம்ம ஆயில் பென்ஸோட வந்து ஆட் பண்ண வைப்போம். நம்ம வந்து ஏபிசி ஜூஸ் வந்து அதாவது ஏபிசி ஜூஸ் இந்த சோப்பில் வந்து ஆட் பண்ணுறதுக்காக வந்து ரெடி பண்ணுறோம். ஃபஸ்ட்டு ஆப்பிள் வந்து 20 கிராம்ஸ் வந்து ஸ்லைசஸ் பண்ணி எடுத்துக்கிறோம். அதே மாதிரி நெக்ஸ்ட் வந்து பீட்ரூட் வந்து 20 கிராம் ஸ்லைஸ் பண்ணி எடுத்துப்போம். அடுத்து இப்போ கேரட் வந்து எடுத்துக்கிறோம். ஸோ செகண்ட் வந்து கேரட் வந்து 20 கிராம் ஸ்லைஸ் பண்ணி எடுக்கிறோம். அப்புறம் பீட்ரூட் 20 கிராம் ஸ்லைஸ் பண்ணி எடுக்கிறோம். மூணுமே வந்து ஈச் வந்து 20 கிராம் ஸ்லைஸ் பண்ணி எடுத்து 60 கிராம்ஸாக வந்து எடுக்கிறோம். இதை வந்து ஃபுல்லாக வந்து நம்ம வந்து பிளெண்டரில் போட்டு பிளெண்ட் பண்ணி அதை வந்து ஃபில்ட்ரு பண்ணி வர்ற ஜூஸை மட்டும் நம்ம வந்து ஆயிலை வந்து மிக்ஸ் பண்ணுவோம். ஸோ இப்போ வந்து ஃபுல்லாத்தையும் வந்து கட் பண்ணி எடுத்துக்கிறோம். ஃபுல்லாக தோலை வாஷ் பண்ணி தோலை ஃபுல்லாக சீவி சின்ன சின்ன பீசஸாக கட் பண்ணி பிளெண்டரில் போட்டு பிளெண்ட் பண்ணி அந்த ஜூஸை வந்து ஃபில்டர் அவுட் பண்ணி எடுத்து நம்ம கிடைக்கிற ஜூஸஸை உள்ளே வந்து ஆட் பண்ணுவோம் சோப் மேக்கிங்கில். ஸோ இது வந்து கம்ப்ளீட்டாக வந்து நமக்கு வந்து ஏபிசி ஜூஸை வந்து அப்படியே வந்து யூஸ் பண்ணுறோம். அனதர் மெத்தடில் எப்படி யூஸ் பண்ணுவோன்னா இந்த இதை வந்து ஃபுல்லாகவே கிரேட்டட் பண்ணி ஆயிலில் வந்து இன்ஃப்யூஸ் பண்ணி அந்த ஆயில் யூஸ் பண்ணி கோல்ட் ப்ரெஸ்ஸர் சோப் வந்து யூஸ் பண்ணியிருப்போம். அதுக்கு என்ன டிஃப்ரென்ஸ்னால் இதோட ஷெல்ஃப் லைஃப் வந்து 6 to 9 months தான் இருக்கும் ஃப்ரெஷ் ஜூஸ் ஆட் பண்ணும்போது.
அதுவே வந்து ஆயில் இன்ஃப்யூஷனோட இது பண்ணும்போது நமக்கு வந்து 1.5 வருஷத்துலேருந்து 2 வருஷம் வரைக்குமே சோப்போட ஷெல்ஃப் லைஃப் வந்து இருக்கும். ஸோ இப்போ வந்து ஃபுல்லாக வந்து பிளெண்ட் பண்ணியாச்சு. இப்போ கொஞ்சம் கொஞ்சம் நமக்கு வந்து ஜூஸ் வந்து கிடைக்கிறதா கொஞ்சம் கொஞ்சம் டிஸ்டில் வாட்டர் வந்து ஆட் பண்ணி அந்த ஜூஸை வந்து ஃபில்டர் அவுட் பண்ணி எடுக்கிறோம். இப்போ ஏபிசி எக்ஸ்ட்ராக்ட் வந்து இந்த 60 கிராம்ஸ் இந்த இதுலேருந்தே எடுக்கிறோம். 60 கிராம்ஸ் ஜூஸஸாக எடுக்கிறோம். அதுக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் டிஸ்டில் வாட்டர் வந்து ஊற்றி இது பண்ணிக்கோங்க. 60 கிராம்ஸ் மட்டும் ஏபிசி எக்ஸ்ட்ராக்ட் ஜூஸஸாக எடுக்கிறோம். இப்போ நம்ம ஆயில் பிளெண்டில் வந்து எல்லாத்தையும் வந்து ஆட் பண்ண போகிறோம். சோப் மேக் பண்ணலாம் ரெடி ஆக போகிறோம். ரூம் டெம்பரேச்சரில் வந்து சோப் வந்து ரெடி பண்ணணும். அதாவது லையோடைய டெம்பரேச்சரும் ஆயிலோடைய டெம்பரேச்சர் ரூம் டெம்பரேச்சர் அதாவது 35 to 45 டிகிரி செல்சியஸ்க்கு வந்து வந்துட்டான்னு சொல்லி பார்த்து செக் பண்ணிவிட்டு இப்போ ஆயிலில் வந்து ஓட்ஸ் பவுடர் வந்து ஆட் பண்ணி மிக்ஸ் பண்ணுறோம். அது நல்லா மிக்ஸ் ஆனதுக்கு அப்புறம் கொஞ்சம் கொஞ்சமாக ஒவ்வொரு இன்க்ரீடியண்ட்டாக ஆட் பண்ண போகிறோம். இப்போ நல்லா வந்து பிளெண்ட் பண்ணிட்டோம். இப்போ வந்து ஏபிசி எக்ஸ்ட்ராக்ட் வந்து ஆட் பண்ணுறோம். ஆட் பண்ணி அதையும் நல்லா வந்து பிளெண்ட் பண்ணுறோம். இப்போ வந்து நமக்கு வந்து இது பிங்க் கலர் இருந்தாலும் நெக்ஸ்ட் வந்து லை சொல்யூஷன் வந்து எல்லாம் ஆட் பண்ணும்போது நமக்கு வந்து கலர் வந்து நார்மலாக ஒரு ஷியா பட்டர் சோப் கலர்லேயே தான் நமக்கு வந்து கிடைக்கிது. பட் இது வந்து ஏபிசி எக்ஸ்ட்ராக்ட் ஆட் பண்ணி பண்ண சோப் தான். ஸோ இதோட வந்து லை சொல்யூஷன் வந்து கொஞ்சம் கொஞ்சமாக ஆட் பண்ணுறோம். ஃபில்டர் அவுட் பண்ணி ஆட் பண்ணுறோம். ஆட் பண்ணியாச்சு. இப்போ இதையும் வந்து நம்ம பிளெண்ட் பண்ணுறோம். இப்போ நம்ம ஃபுல்லாக பிளெண்ட் பண்ணும்போது அதோடைய கலர் வந்து நார்மல் ஷியா பட்டர் என்ன கலர் இருக்குமோ அந்த கலருக்கு வந்து வந்துருச்சு. இப்போ இதோட வந்து நம்ம வந்து எசென்ஷியல் ஆயில்ஸ் மிக்ஸையும் வந்து ஆட் பண்ணுறோம். இதுதான் வந்து நல்லா வந்து ஸ்மெல் வந்து கொடுக்கும். இப்போ வந்து லைட் ரேஸ் வந்து கிடைக்கிற வரைக்கும் நம்ம வந்து பிளெண்ட் பண்ணிகிட்டே இருக்கோம். பிளெண்டர் வச்சு நல்லா பிளெண்ட் பண்ணி லைட் ரேஸ் கிடைக்கிற வரைக்கும் பிளெண்ட் பண்ணுறோம். பிளெண்ட் பண்ணிவிட்டு நம்ம வந்து நம்ம மோல்டில் வந்து போட் பண்ணிடுவோம். இப்போ நல்லா வந்து பிளெண்ட் பண்ணியாச்சு. இப்போ நம்ம மோல்டில் வந்து ஊற்றுறோம் அந்த சோப்பு. இந்த சோப் வந்து கரெக்டாக வந்து 24 ஹவர்ஸில் வந்து கொஞ்சம் ஹார்டாகிடும். ஹார்டானதுக்கப்புறம் அன்மோல்டு பண்ணிவிட்டு கட் பண்ணிவிட்டு நம்ம வந்து 3 to 4 வீக்ஸ் வந்து அதாவது 30 to 40 டேஸ் வந்து க்யூரிங் டைம் வந்து வச்சுருப்போம். இப்போ ஃபுல்லாக சோப்பையும் வந்து ஊற்றி எடுத்து கரெக்டாக வந்து 1 டே கழித்து வந்து இது நமக்கு வந்து ஓரளவுக்கு இது ஹார்டாகிருக்கும். இப்போ ஃபுல்லாத்தையும் வந்து ஊற்றியாச்சு. டெக்ஸ்சர் பாருங்கள் எந்த அளவுக்கு க்ரீமியாக சூப்பராக இருக்குது. இப்போ 24 ஹவர்ஸ் வந்து ரெஸ்டிங் ஆனதுக்கப்புறம் நம்ம எடுத்து அன்மோல்ட் பண்ணுறோம். அன்மோல்ட் பண்ணிவிட்டு சோப்பை வந்து கட் பண்ணுறோம். ஸோ இதுதான் வந்து ஏபிசி சோப் வந்து ஃப்ரெஷ் ஜூஸ் வச்சு மேக் பண்ணுற வீடியோ டெமோ வீடியோ. ஆயில் இன்ஃப்யூஸ் பண்ணி மேக் பண்ணுற வீடியோ வந்து அவைலபிளாக இருக்குது. மெஷர்மெண்ட்ஸ் எல்லாமே நோட்ஸில் வந்து கிளியராக வந்து இருக்குது. இப்போ எல்லா சோப்பையும் வந்து நம்ம கட் பண்ணுறோம். கட் பண்ணி நம்ம வந்து 4 to 5 வீக்ஸ் வந்து ரெஸ்டிங் க்யூரிங் டைம் வந்து வைக்கும். அதுக்கப்புறம் தான் வந்து யூஸ் பண்ண ஆரம்பிக்க முடியும். இதில் வந்து நமக்கு ஏபிசி அதாவது ஆப்பிள் பீட்ரூட் கேரட்டோடைய எல்லா பெனிஃபிட்ஸும் கிடைக்கும். பிக்மெண்டேஷன் ரெடியூஸ் பண்ண ஸ்கின் சாஃப்ட்னிங் யூஸ் ஆகும். ஸோ தேங்க்யூ.